இந்த அனர்த்தமானது மிகவும் ஒரு பாதிப்பை இந்த நாட்டிலே ஏற்படுத்தியிருந்தது. இதிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அவளுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அம்பாறை மாவட்டத்திலே விசேடமாக ஆலையடிபோம்பு திருக்கோவில், நாவிதம்பளி, கல்முனை, அட்டாளச்சேனை, காரதீவு, பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே பல இடங்களிலே இந்த அனர்த்தம், வெள்ள அனர்த்தம், இந்த புயலின் அனர்த்தமானது ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன் அந்த அனர்த்தம் ஏற்பட்டு 10-15 நாட்களுக்கு எந்தவித மின்சாரமற்ற ஒரு நிலையும், அதேபோல் போக்குவரத்து செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையும், தொடர்பாடல்களை உரிய முறையிலே செய்ய முடியாத ஒரு நிலையும் காணப்பட்டது. இந்த நேரத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தை தெரியப்படுத்துவதற்கு எந்தவித வசதி வாய்ப்பு மற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதனாலே அனர்த்தம் ஏற்பட்ட குடும்பங்கள், நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உரிய நேரத்திலே அந்த அதிகாரிகளுக்கு சொல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளினாலே குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது, மிக குறுகிய காலக்கெடு. அந்த காலத்துக்குள்ளே தனது அனர்த்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற பண்ணையாளர்கள், ஆலையடிபோம்பு பிரதேசம், திருக்கோவில் பிரதேசத்திலே இருக்கின்ற, பொத்துவில் பிரதேசத்திலே இருக்கின்ற பண்ணையாளர்கள். அவர்கள் தங்களது மாடுகளை அல்லது கால்நடைகளை, கோழி மற்றும் ஏனைய விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இதனாலே பல பாதிப்பை அவர் பண்ணையாளர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த பண்ணையிலே இருக்கின்ற மாடுகள் இறந்தவுடன் தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு எந்தவித வசதியும் மற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. மிருக வைத்தியரிடமோ அல்லது ஏனைய அதிகாரிகளிடமோ கூறக்கூடிய அந்த வசதி இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இவர்கள் அந்த காலக்கெடு முடிந்த பிறகு, குறுகிய காலத்துக்கு பிறகுதான் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இற்றவரை அவர்களுக்கான அந்த இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஏனைய தென்பகுதியிலே இந்த இழப்பீடுகள், இந்த கால நீடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பண்ணையாளர்களுக்கு இழந்த இழப்பீட்டுக்கு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் விசேடமாக மிருக வைத்திய அதிகாரிகள் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது, பண்ணையாளர்கள் கேட்கின்ற பொழுது, உங்களது காலக்கெடு முடிந்துள்ளது, உங்களுக்கு நிவாரணம் தர முடியாது என்று சொல்லுகின்றார்கள். பண்ணையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய நிவாரண தொகையை கொடுக்க வேண்டும். அதே போலதான் வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது வீடுகளிலே பல இடங்களிலே தண்ணி புகுந்து அந்த வீடுகள் மிகவும் சிதைவடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த நிலையிலும் கூட அவர்கள் உரிய நேரத்திலே தெரிவிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் போட்டோ எடுத்து காட்ட வேண்டும் என்று. நீங்கள் போட்டோ எடுத்தீர்களா அல்லது எங்களுக்கு போன்ல தெரிவித்தீர்களான்னு சொல்ல. ஆனால் மின்சார வசதி, எந்த மின்சார வசதியோ அல்லது தொலைத்தொடர் வசதியோ அற்ற ஒரு சூழ்நிலை அம்பாறை மாவட்டத்தில் இருந்திருக்கின்றது. எங்களது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த விடயம் சம்பந்தமா. ஆகவே இந்த விடயத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த உரிய நேரத்திலே சொல்லாதவர்களுக்கும் அவர்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய நிவாரணத்தையும் இந்த சபை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஏனைய இடங்களிலே இதை நீங்கள் காலம் நீடித்து கொடுத்திருக்கின்றீர்கள். அதே போல் அந்த இடங்களில் உள்ள ஆலையடிபோம்பு போன்ற பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கும் அந்த வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் இப்போது நடந்த இந்த புயலினாலே ஏற்பட்ட அனர்த்தத்தை பற்றி நீங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே 2 பிரதேசங்கள் பல ஆண்டுகளாக அழிவடைந்து போகின்ற ஒரு துப்பாக்கிய தள்ளப்பட்டிருக்கின்றது. கடலரிப்பினாலே விசேடமாக திருக்கோவில் பிரதேசம் கிட்டத்தட்ட 200 மீட்டர் 300 மீட்டர் கடல் அலைகளினாலே, மண்ணரிப்பினாலே காவு கொள்ளப்பட்டு அந்த பிரதேசங்கள் அழிவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. காரதீவு பிரதேசம் அதே மாதிரி அந்த மண்ணரிப்பினாலே பல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அழிவடைந்து கொண்டு போகின்றது. அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவில்லை. பல தடவைகள் இந்த உயரிய சபையினூடாக அந்த பிரதேசங்களுக்கு கல்லணையை போடுங்கள், கல்லணையை போடுங்கள்,
அந்த மண்ணரிப்பை கடலரிப்பை தடுங்கள் என்று நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம். அந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்ட ஆலயங்கள் அழிவடைந்திருக்கின்றது. ஏன்? விசேடமாக மயானங்கள், திருக்கோவிலே இருக்கின்ற மயானங்கள், அங்கே பூத உடல்கள் வந்த தண்ணீரினாலே அள்ளுண்டு கடலுக்குள்ளே செல்லுகின்றது. ஏன்? மாளிகை காட்டில் இருக்கின்ற மயானம், அதில் இருக்கின்ற ஜனாசா கடலிலே அள்ளுண்டு போகின்றது. இந்த கடலரிப்பினாலே கடைசி நேரத்திலே தங்களது உறவுகளை இழந்திருக்கின்ற, அந்த உயிர்களை இழந்திருக்கின்ற அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை கூட நாங்கள் பாதுகாக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த ஜனாசாக்களை, அந்த உடலங்களை, அந்த மயானங்களிலே புதைக்கப்பட்ட உடல்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நிலைக்குள் இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. விசேடமாக நீங்கள் இந்த காரதீவிலே மாளிகைக்காட்டில் இருக்கின்ற ஜனாசா அந்த மயானத்தை பாதுகாருங்கள். அதே போல் திருக்கோவிலில் இருக்கின்ற மயானம் அழிவடைந்து கொண்டு இருக்கின்றது, காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இந்த உயரிய சைவனூடாக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். தயவு செய்து கண்ணுக்கு முன் நடக்கின்ற இந்த அனர்த்தத்தை நீங்கள் சீர் செய்ய வேண்டும், அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த சபையோடு கேட்டுக்கொள்வதோடு, விசேடமாக இந்த பூகோளவியல் ரீதியாக இந்த இலங்கை நாடு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே பல நாடுகள் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே ஒரு யுத்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த யுத்த சூழ்நிலை இந்த நாட்டிலே ஏற்படும் என்றால், உலகத்திலே ஏற்படும் என்றால், நாங்கள் நாடு என்ற ரீதியிலே என்ன வழிமுறைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம்? இந்த நாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக, பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, அத்தியாவசிய தேவைகளை பாதுகாப்பதற்காக, மக்கள் அனர்த்தத்திலே இருந்து அந்த யுத்தத்திலே இருந்து பாதுகாத்து தங்களை பாதுகாப்பதற்காக என்ன வேலை திட்டங்களை, என்ன வழிமுறைகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? அதற்கான ஒரு பிரேரணை இந்த உயரிய சபையிலே கொண்டு வந்து, ஏனென்றால் இந்த யுத்தம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே சர்வதேச நாடுகள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியின் நிமித்தமாக எமது நாடு அந்த வலைக்குள்ளே அகப்படக்கூடாது. அதற்கான முன்னாயத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். இதிலிருந்து எங்களது நாடு என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கான அத்தியாவசிய பொருட்களை அல்லது எரிபொருட்களை அல்லது உற்பத்தி ரீதியான பொருட்களை நாங்கள் மேம்படுத்துவதற்காக, எங்களது மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு சிறந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.